ஹலோ கண்மணிஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற தக்காளி செடியை வீட்டுக்கு போகிறச்ச காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குன்ட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ தக்காளியான்னு. அதுவும் தானாக முளைச்சி வந்த செடியில் இவ்வளோ தக்காளியான்னு இருக்குது. அம்மா சொன்னாங்க இது கம்மி, 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தேன்னா செடி ஃபுல்லாக காய்ச்சிருந்ததுன்னு. பட் என்னால் வீட்டுக்கு இப்போ தான் வர முடிஞ்சுது. நானுமே அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். பக்கத்தில் வந்து கலர் காக்கட்டான் செடி இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு தோல், அதுக்கப்புறம் காய் செதுக்கின தோல் எல்லாத்தையும் வந்து நம்ம போடுவோம். அப்போ அதில் ஏதோ தக்காளி விதை இருந்து தப்பி முளைச்ச செடி தான் இந்த செடி. அதில் இவ்வளோ தக்காளி வந்து காய்ச்சிருக்கு. அம்மா வந்து சொன்னாங்க ஒரு 3 கேஜிக்கு மேலே வந்து தக்காளி எல்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னு. இன்னுமே குட்டி குட்டி பிஞ்செல்லாம் இருக்குது. இந்த இடத்துலையே கொஞ்சம் தள்ளி இன்னொரு செடியும் முளைச்சி வருது. பார்ப்போம் அது எப்படி வந்து காய்க்குதுன்னு. அம்மா கிட்ட இந்த செடியில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் விட்டு வைக்க சொன்னேன். ஏன்னா அது பழுத்து அதுலேருந்து விதை விழுந்து இன்னும் செடி முளைக்கும் இல்லையா. ஏன்னா அம்மா சொன்னாங்க இந்த தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப புளிப்பாலாம் இல்லை, கரெக்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இதுலேருந்து முளைச்சி வரட்டும்னு சொல்லியிருக்கேன். இந்த தக்காளியெல்லாம் பறிக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு செடியோ மரமோ வளர்த்து அதில் ஒரு காயோ பழமோ பறித்து சாப்பிடும் போது கிடைக்கிற அந்த டேஸ்ட்டோ ஹாப்பினஸோ வேறு எங்கேயுமே கிடைக்காது.